கல்வி நிதியாக 10,000 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட புதிய கல்விக் கொள்கையை ஏற்கக்கூடாது என்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள ஈரச்சிக்குளம் பகுதியில் புதிதாக வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தரவேண்டிய கல்வி நிதி 3,500 கோடிக்கு பதிலாக 10,000 கோடி கொடுத்தால் கூட புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று கூறினார். இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு கல்வி இந்த வருஷத்தோடு சேர்த்து 3,500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி தரமாட்டோம்ட்டாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, 3,500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுக்கறேன்னு சொன்னாலும் உன்னுடைய புதிய கல்விக் கொள்கையை நான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். ஏன்னா நீ தமிழ்நாட்டு மக்கள் மேல மீண்டும் ஹிந்தியை திணிக்கிறதுக்கு முயற்சி செய்யற, மீண்டும் சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்கு முயற்சி செய்யற, மீண்டும் புறக்கல்வி திட்டத்தை திணிக்க முயற்சி செய்யற. அதனாலதான் தமிழ்நாடு மக்களும் நம்முடைய ஒன்றிய அரசு பாஜகவை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை.